அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. நான் வந்து விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன போய் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நசுக்கு இது 100% வெற்றி பெற்றுப்பேன். அதை டவுட் கேட்டது. என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவி அதுக்கு வந்து நான் வந்து வீடியோ கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து அடுத்து பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதை வீடியோ கொடுத்துலான்னு இருந்து அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே வீடியோ யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்துட்டு கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சினேன். அங்கே இன்றைக்கி அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி வீடியோ கொடுத்துடல எங்கள் பஸ் சைடு. அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் நான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தேன். அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் கூட என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சதகம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே விஜய் வந்து அரசியல் தீர்மாகக்கூடாது, போர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வரையும். அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேசுகிறது. அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்தினேன். 2வது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லாத ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லுவேன். அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்கிறதா வந்து அவருக்கு வந்து பதிவிட்டார். நான் 2016 அரசியலுக்கு வரேன் சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம். மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படி இருக்கு. அதே இதில் வந்து மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் பெங்களூர் போகும். மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா சரி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படியே சொல்லு. நான் என்ன செகண்ட் ஷாக் ஆகிற வீடியோ மாதிரியே தெரியுது எனக்கு. ஃபோன் வச்சு அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்னை பராக வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன போய் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நசுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்கார். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறோம்? அது இந்த விட சின்ன வயசில் 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய ஆர்ட் ஆஃப் பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து கனியால் வந்து பேச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடையா அப்ரிஷியேஷன் சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. இது வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எங்கள் மத்தியில். டெஃபினட்டாக இந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்குரிய வாழ்த்துக்கள். ஓகே. திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை தேதி இணைத்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற முயற்சிகள் எழுதிட்டீங்களா? சொல்லியாச்சு சார். உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிடலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்பட்டாங்க. என்ன சார் சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து ஏன் அரசியலுக்கு நான் வரதை சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த ஆத்துக்கும் இருக்கும், ஏன் சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல சார். இனிமேல் உங்கள் ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? இல்லைங்க, நான் முதலையே சொல்லியாச்சு. அவங்கவுங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் படிக்கிறதோ அதை நீங்கள் தாராளமாக நின்று போங்க அப்படின்னு முதலையே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்லுவேன்.
நீங்களே சொல்கிறது. ஆக்ட் பண்ணுறாங்களே சொன்னால் அரசியல் வேறு, ஆக்சுவல் வேறு. ஆக்டிங் சொன்னால் ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் ஆக்ட் பண்ணலாம், நான் வரலாம். அப்படி அதை பாதித்தக்கார ஒரு ப்ரொடியூசர் பாதித்தான். அரசியல் சொன்னால் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கோடி கோடி மக்கள் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கையை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலுக்கு போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயக்கமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. டிஃப்ரெண்டாக புல் சேதாமல் அப்படி கணக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுணும், 2 வருஷம் விட்டுணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக வந்து நடந்துட்டோம். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசில் வச்சு. நான் திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆடுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றத்தை, அந்த மாற்றத்தை கரெக்டாக வந்து விஷயம் ஆத்தாள். அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துரும். இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்லா ஓட்டாங்க. முதலமைச்சருடைய மனித பொருளாக முதலமைச்சர் அந்த ஏத்தோட ஸ்வெரிங் எதில் கலந்துருக்கிறாங்க. ஏன்னா பழைய எதுலையோ தெரியாது. சிறப்பு ஊழல் அழைப்பு வந்துருக்கு. நம்ம இன்னும் ஸ்வெரிங்கன்னே பண்ணலைங்க. அது அழைப்பு. நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போதே நான் வந்து அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டேன், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் ஒதுக்கலாம். ஐயோ, நானே ஒரே சொல்லி அவர் கிட்ட போய் நான் வளர்த்துக்க சொன்னேன் அப்படின்னு நேரடியாக. இந்த மக்கள் வந்து மாற்றம் வேணுன்றதை தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருந்தாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து கவலைப்பட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இது 100% வெற்றி பெற்றுப்பேன். அதை டவுட் கேட்டது. பட் அது பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். சார், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் பற்றி ஏன் ஒரு சீட்டு வருது? என்ன லாபம் சார்? Heartily congratulations to Vijay. Definitely a lot of main expectation is there for people. I hope, I wish he will fulfill that. Thank you. திருப்பி